ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 2 நாள் திருப்பதியில் இருந்தோங்க. இன்றைக்கி தான் வியாழக்கிழமை தான் வந்தோம். புரட்டாசி 2வது நாள் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மரப்பாச்சி பொம்மை எங்கிட்ட ஏற்கனவே இருக்குது. இருந்தாலும் ஒன்று வாங்கினோம். இதோட விலை வந்து 2000 ரூபா. இங்கே பாருங்கள், அது கொஞ்சம் விலை குறைச்சி கேட்டு வாங்கினோம். இங்கே பாருங்கள், இந்த மணியெல்லாம் வாங்கியிருக்கோம். குட்டி குட்டி மாலை, இதெல்லாம் 20 ரூபா. இந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் 10 ரூபா. அதுக்கப்புறம் வந்து இது கல்யாண செட்டு பாருங்கள். இதில் அம்மி, ஆட்டுக்கல், குலவி இல்லைங்களா, எல்லாமே இருக்கும் இந்த கல்யாண செட்டு. நான் பிரித்து காமிக்கிறேன். இதோட விலை 2000 ரூபா சொன்னாங்க. 1300 ரூபாய்க்கு வாங்கினோம். பாருங்கள், இன்னும் வந்து இதுக்கு இவங்க 2 பேருக்கும் மேக்கப்லாம் பண்ணால் இன்னும் சூப்பராக இருப்பாங்க. கொலுவில் நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி மேக்கப் பண்ணேன். இது வந்து நாங்கள் வாங்கின விலை சரியான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விலை சொல்கிறாங்க. 2000 கம்மி தரமாட்டேங்கிறாங்க. இந்த கடையில் மட்டும் 1300 ரூபாய் கொடுத்தாங்க. பெரிய செட்டு தான் இது. பார்த்திங்கன்னா அளந்து பார்த்தா நம்ம கையில் 1 2 வருது இல்லைங்களா. கையால் 2 இன்ச்சு வருது. அது எவ்வளோன்னு தெரியல. சின்னது வந்து 650 ரூபா. இதோட பாதி சைஸ் வந்து 650 ரூபா. நாங்கள் இது 1300 ரூபாய்க்கு கீழே கேட்டு வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்தது. முகம்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இல்லைங்களா. எடுப்பாக இருக்குது பாருங்கள், மூக்கு கண் எல்லாம் பார்க்குறதுக்கு. அதனால் சரி வாங்கினோம். இந்த செட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த 5 தான் நம்ம நார்மலாக வந்து வீட்டில் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கல்லில் செஞ்சது தான். இது இன்னும் பழக்கப்படுத்தணும். இது வந்து இப்போதைக்கு நாங்கள் வாங்கிட்டு கொலுவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பழக்கப்படுத்திக்கலான்னு வச்சுட்டோம். ஒவ்வொரு வருஷமும் கொலுவில் வைக்கலான் இருக்கோம். இது பேர் கல்யாண செட்டுங்கிறாங்க. கல்யாணத்துக்கு இதை வைப்பாங்களாம். நாங்கள் இப்போ தான் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா. இது செட்டு வாங்கினோம். இதோட விலை வந்து 600 ரூபாங்க. பாருங்கள், இது அருமையாக இருக்கா, நல்லா இருக்கா. ஆனால் குழந்தைங்கள்ட்ட கொடுத்தோம்னா கால் கீழே போட்டுப்பாங்க. நம்ம இந்த கொலுவில் மட்டும் வச்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி இது வாங்கினோம். வளையல் வாங்கினோம். வளையலும் நல்லா இருந்தது. அந்த வளையலை வந்து எடுக்க முடியல. நான் உள்ள டப்பாவில் வச்சுருக்கிறனால வளையல்லாம் பிரிக்கலை. நான் இந்த செட்டு தான் வாங்கினோம். நல்ல அருமையாக இருந்தது தரிசனம். நல்லா கோயிலெலாம் பார்த்துட்டு நிறைய கோயிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு திருப்தியாக வந்து சேர்ந்தோம். அது பகவானோட அருள் இருந்தால் தான் இந்த மாதிரி எல்லா கோயிலுக்கும் பார்க்க முடியும். அது வந்து எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது. அது புரட்டாசி 1 அன்னைக்கு பெருமாளை தரிசித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தாயாரும் பெருமாளும் ரொம்ப அருமையாக செஞ்சோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.